கழக நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவணங்கி சமர்ப்பிக்கின்றேன். வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கி 35% வாக்குகளை பெற்ற தாவேக அரசு இப்போது வழி தெரியாமல் தட்டு தடுமாறி கரை தட்டி நிற்கின்றதா தாவேக அரசின் கப்பல் என்ற கவலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நூற்றாண்டு கண்ட தமிழக சட்டசபை இன்றைக்கு கூடுகிறது. நம்ம முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் தலைமையேற்கிற முதல் சட்டசபை கூட்டம். இதிலே மேதகு ஆளுநர் உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தாவேக அரசு எப்படி கையாள போகிறது என்ற எதிர்பார்ப்போடு ஏங்கி நிற்கிறது அன்னை தமிழகம். அதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம், அதைத் தொடர்ந்து துறை வாரியாக 33 அமைச்சர்களும் மானிய கோரிக்கைகளிலே தங்கள் துறைக்கான கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். இவையெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். மொத்தத்திலே தாவேக அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடரிலே மக்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏற்றம் தருமா அல்லது ஏமாற்றம் தருமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். மொத்தத்திலே சட்டசபை கூட்டத்தொடரிலே மக்களின் எதிர்பார்ப்புகள் ஏற்றம் தருமா அல்லது ஏமாற்றம் தருமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமக்கும் புரியும், நாட்டு மக்களுக்கும் புரியும். ஆனால் இதிலே விஷயம் என்னவென்றால், தாவேக அரசு நேற்று வெளியிட்டு இருக்கின்ற வெள்ளை அறிக்கை நம்ம முதல்வரின் விஜய் தம்பி அவர்களின் வெள்ளை மனதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேர்தலுக்கு முன்பாக கடன் அளவை வைத்து பேசி அரசை குற்றம் சொல்லியவர் இப்போது அதே கடன் அளவை சொல்லி அவருடைய வாக்கு அறுதிகளையும் தள்ளுபடி செய்து விடுவாரோ? கடன் அளவை சொன்ன விஜய் தம்பி அவர்கள் கடனை தள்ளுபடி செய்வார் என்று காத்திருந்த மக்களுக்கு தன் வாக்குறுதிகளை கடன் அளவை காட்டி தள்ளுபடி செய்து விடுவாரோ என்று தற்போது நமக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவில்லை. இப்போது பயிர்க்கடனிலே அவர் தடுமாறுகிற தடுமாற்றம் கடன் அளவை காட்டி சட்டியிலே இருந்தால்தானே அகப்பையிலே வரும் என்று சொல்வதை போல தமிழ்நாட்டின் கடன் அளவை காட்டி வாக்குகளை பெற்ற நம்ம முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் இப்போது கடன் அளவை காட்டி தன் வாக்குறுதிகளை தள்ளுபடி செய்து விடுவாரோ என்கிற கவலையும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த கூட்டத்தொடர் பெருத்த எதிர்பார்ப்போடு கூடுகிற இந்த கூட்டத்தொடரிலே நம்ம முதல்வர் விஜய் தம்பி அதிரடி அறிவிப்புகளை அள்ளி தெளித்து அதிரடி அறிவிப்புகளை அரங்கம் அதுல அள்ளி தெளித்து நமக்கெல்லாம் அதிர்ச்சியை தருவாரா? பஞ்ச் டயலாக் பேசி மக்களின் மனதை பஞ்சராக்கிய நம்ம முதல்வர் விஜய் தம்பி பக்கம் பக்கமாக அறிவிப்புகளை வெளியிட்டு மக்கள் மனதை குளிரச் செய்வாரா? அல்லது எப்போதும் போல இது சினிமா வசனம்தான், இது நிழல்தான், இது நிஜம் என்று நீங்கள் நம்பினால் நான் பொறுப்பல்ல என்று கைவிரித்து விடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.